ஓ சார். இல்ல உங்களோட ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. عبدا إذا صلى والأرض بعد ذلك பா இல்ல دحاها. بعد با வரக்கூடாது بعد د بعد والأرض بعد ذلك دحاها. திருப்பி போதுமா. والأرض بعد ذلك دحاها. ம் حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة ம் وذلك دين. போன கிளாஸ் போய் பார்த்தீங்க அப்படியா? أو سر. கிளாஸ்ல என்ன வேலை இருந்தேன்? أو سر. அப்ப இதுல நிப்பாட்டுறதுல நீட்டி நிப்பாட்டணுமே. யுசக்கா நிப்பாட்டுறது பிள்ளை. அது அடுத்த கான்செப்ட். இறுதி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. அதுக்கு முன்னால வந்திக்கிறது மதியினுடைய அடையாளம். ஆகவே அது என்ன செய்யணும்? ஒரு செகண்ட். ஆ ஒரு விளங்கல. செகண்ட். ஒரு செகண்டா? ஓ சார். ஆ, ஒரு செகண்டா பிள்ளை. என்ன தலைப்புகளை படிச்சீங்க அது? ஒரு செகண்டுங்கிறது பிள்ளை. அதுல எந்த தலைப்பு கீழே வருது நோட்ஸ்? நீட்டுற தொடர்பான சார். நீட்டுதல் தொடர்பான விஷயங்களுக்கு கீழே அது கொமன் தலைப்பு அப்படி இருந்தாலும் அதுல மதுரை அடையாளங்கள் வரும், மதுரை எழுத்துக்கள் வரும், அப்படித்தானே? ஓ. மதுரை எழுத்து வந்தால் எல்லாமே ஒரு செகண்ட் அப்படியா? இல்ல. ம் அஹ், டிஃப்ரெண்டா மத்துடைய நின்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எங்க சும்மாவும் அந்த மத்துடைய எழுத்து நண்டிக்கு அதை வந்து 3 செகண்ட் நீட்டும். மதுரை எழுத்தா எது? அந்த மதுரை எழுத்து நிறைய இருக்கு. அழிப்பிக்குது, யாழிக்குது, பாவிக்குது. பத்து. இல்ல எழுத்தல்ல. அதோட மத்துடைய அடையாளம் இருக்கு. ஆ வெரி குட். அத மதுரை அடையாளம். ம் அதுக்கு 3 செகண்ட். அத மற்றபடி மூணு எல்லாம் செகண்ட் ஒரு செகண்ட் அப்படியா? அடுத்த ஒரு செகண்ட் நீட்டோம். அடுத்து வந்து ம் அந்த லாஸ்ட்டுக்கு வந்து நாங்க நிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கால மத்துடைய எழுத்து வந்தேன்னு சொல்லி சொன்னா வந்து நாங்க 2 செகண்ட் நீட்டோம் ம் வசனத்துல இறுதியில. இந்த கான்செப்ட் தான் பிழை. 2 செகண்ட் அந்த ஒரு செகண்ட் கான்செப்ட்லாம் பிழை. எத்தனை செகண்ட் அது? எத்தனை அளவு? சரியா சொல்லுங்க பாப்போம். அங்கதான் பிழையாது. நாலு நாலு அளவு 2 செகண்ட். அப்படியே நோட்ஸ்ல இருக்குது. இந்த அளவுல தான் இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துல பிழை விட்றீங்க. அங்கதான் மாற்றீங்க. அந்த பிழை உங்களோட ஓதல்ல உங்களோட பிரச்சனையை கொண்டு போகுது. ம். 4 அளவு 2 செகண்ட் அப்படியா? அப்போ முதல்ல அது ஒரு செகண்ட், இப்போ 2 செகண்ட், இப்போ அதுவும் பிளண்டா அடுத்து 3 செகண்ட் போகும் அப்படியா? அந்த ஆன்சர் பிளண்ட் வச்சுக்கோங்களே. அடுத்த ஆன்சர் என்ன?
ம். 2 செகண்ட் சார். ம். நான் நிப்பாட்டுறதுக்கு முன்னால வந்து இந்த மதுரை எழுத்து வந்திருக்கிறேன். அந்த 2 செகண்ட் ஒரு அளவு ஒன்றுமல்ல, 1 செகண்ட் அளவீடும் இல்லை. ஆ, இப்படி கட் அண்ட் ரைட்டை நாங்கள் அதில் ஒரு அளவீடு உண்டு எப்படி சொல்லிக்கிறோம்? 2. ம். சரி, பார்க்கலாம். நீங்கள் 2 நாங்கள் சொல்லல. அதில் நாங்கள் சொல்லுவோம் எப்படி என்றால் 2 அல்லது 3 செகண்ட், 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீங்கள் நீட்டலாம். 2ன்னு சொல்லி மட்டும் சொன்னால் இப்போ அப்படியே ஒரு ஒரு வரையறைக்கு போகக்கூடாது. சரி சார். ம். சரியா போகும். حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. சரி, போதுங்க. மூணாவது பாபு. حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. சரி. 4வது. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. கொஞ்சம் திருப்பி போதுங்க. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. சரி, நாங்கள் அன்றைக்கி அடுத்த சாப்டருக்கு வருவோம். புதிதான சாப்டர் இது 7வது. இதில் சுமாராக 4 எழுத்துக்கள் காணப்படுது, ஒரு முக்கியமான பகுதிக்குரிய எழுத்துக்கள். அதில் முதலாவது எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களோட நாவை 2 பற்களுக்கும் இடையால லைட்டாக வெளியே கொண்டு வரணும். இன்னொரு வகையில் செல்றென்றால் இந்த எழுத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் காற்றின் மூலமாகத்தான் இந்த உச்சரிப்பை நாங்கள் எடுக்கணும். காற்று தான் இந்த உச்சரிப்பை கொண்டு வர்றது. என்று செல்றது போல நாக்கு உள்ளுக்கு வச்சு கொண்டு சென்றால் அது சீனுடைய உச்சரிப்புக்கு தான் போகும். அதாவது என்ற சவுண்டு தான் அது கொண்டு போகும். அது போல நாக்கு வெளியே வார சந்தர்ப்பத்தில் தான் அது நாங்கள் காற்றை எங்களுக்கு உச்சரிக்க முடியும். சவுண்ட் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிப்புக்கு போகணும். வானத்தை நோக்கி போறது அதில் பிழையாய் விளையினா Oh, sir. இது வந்து போகும். ومن شر النفاثات في العقد. சரி, போதுங்க. ومن شر النفاثات في العقد. ஓகே. 2வது. إنا أعطيناك الكوثر. சரி, போதுங்க. إنا أعطيناك الكوثر. 3வது. فأما من ثقلت موازينه. சரி, போதுங்க. அப்படி
فأما من ثقلت موازينه நாலாவது. فأثرن به نقعا எவ்வளவு பாவம்? فأكثروا فيها الفساد وتأكلون التراث أكلا لما وإذا அக்கல். الكواكب அதுல கவனமா இருந்துக்கோங்க. அக்லல்லம். அக்லல்லம். أكلا لما சரி போதுங்க. وتأكلون التراث أكلا لما ம். وإذا الكواكب انتثرت மூணாவது போதுங்க. وإذا الكواكب انتثرت எவ்வளவு பாவம்? وما خلق الذكر والأنثى சரி போதுங்க. وما خلق الذكر والأنثى ஓகே, ரெண்டாவது. والنجم الثاقب ம். والنجم الثاقب ம். மூணாவது. فرعون وثمود அந்த இபு என்று பாவ கலைக்கிறது போல தாலையும் இது என்ற அந்த கலக்கலை கொண்டு வாங்க. فرعون وثمود. فرعون وثمود ம். நாலாவது. فجعله غثاء أحوى சரி போதும் கடைசியா. فجعله غثاء أحوى எவ்வளவு போகும்? وآثر الحياة الدنيا இரண்டாவது. وأن وأنزلنا من المعصرات ماء ثجاجا குட். ம். لابثين فيها أحقابا ஓகே. இன்னைக்கு பிரச்சனைகள் பெருசா இல்லை. பட் ஸ்டார்டிங்ல சின்ன பிரச்சனை வந்துக்குது. ஒன்று நீட்டுக்கு தொடர்பான விஷயம். அது பேசிக்கான விஷயமா. எழுத்துக்கள் உச்சரிப்போடும் பேசிக்கானது. ஏன்னால் நீட்டுறது குழம்பிச்சுன்னு சொன்னா ஓதல் ராகம் எல்லாம் தலைகீழா பெய்திடும். என்னதான் உச்சரிப்பை நாங்கள் மென்ஷன் பண்ணாலும் எங்களோட ஓதலுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அதை கொஞ்சம் பார்த்து கொண்டு இடையில பேட உச்சரிப்பு கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. அதையும் மாற்றுக்கணும். இது வந்து பாவம். وزرابي مبثوثة இதுல இருக்கிற பிரச்சனை என்றால் ஷத்த உச்சரிக்கணும். பியு அல்ல ஷத்து. பியு யால சத்து இப்ப லாமுக்கு சத்து வச்சு எப்படி உச்சரிப்போம்? இல்ல. பாக்கு வந்தால் இப்ப, தேய்க்கு வந்தா இத்த ரெண்டு தான் இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இல்ல என்று ஷத்துக்குரிய உச்சரிப்பை அந்த இடத்துல நாங்க முழுமையா கொடுப்போம். அதே அமைப்புல இங்கேயும் ஷத்துக்குரிய முழுமையான உச்சரிப்பை நான் கொடுக்கணும். எப்படி வரும்? பியு. பியுங்கிறது பிழை. இதுதானே வித்தியாசம் எல்லாம் ரெண்டுக்கும்.
இல்ல சார். ம் இல்ல விளங்கல சார். எது வாங்கல? இப்போ லாம்ல சத்து வந்தா நாங்க எப்படி சரி இல்லு இல்ல இல்லன்னு போதுமா? உதாரணத்துக்கு இப்போ இதுல சஜ அஜ என்று போத மாட்டேன் வேணா சஜ அஜ. அப்ப சஜ் அஜ என்றும் போத மாட்டோம். இப்ப சத்துக்குரிய உச்சரிப்பு என்ன? ஜீம்ல இஜ்ஜ என்ற அந்த உச்சரிப்பை நாங்க முழுமைப்படுத்தணும். இதுலங்கண்ணா இப்ப நீ தான் போதுனீங்க. ஓ இப்ப சார். ஹயாத்த துன்யான்னு போத மாட்டோம். ஹயாத்த துன்யா ஹயா துன்யான்னு சொல்லி தால தாலுக்கு வந்திருக்க சத்த மறைச்சி அல்லது இல்லாமலாக்கி அல்லது அதோட மேலோட்டமான மட்டும் படாமலும் சத்த நாங்க உச்சரிக்க மாட்டோம். அப்படித்தானே? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லண்டா லாம்ல வர சத்தம்னு பார்ப்போமே. உதாரணத்துக்கு இந்த இதில் ரெண்டாவது பாருங்க. அந்நஜிமு தான் வரீங்க. அனஜிமு அனஜிமு அனஜிமுன்னு சொல்லி பட்டும் படாமலும் போக மாட்டோம். இப்போ இல்லைங்கண்ணா ஷத்துங்கிறது பற்றும் படாமலும் மோதப்படக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல. ஷத்துங்கிறது குறிப்பிட்ட அந்த எழுத்துல நாங்க பேத்திட்டு முழுமையாக நின்று போற ஒரு எழுத்து, ஒரு உச்சரிப்பு. அது எந்த எழுத்தா இருந்தாலும் சரி. அந்த வகையில ஏனைய எழுத்துக்களை நாங்க எப்படி நின்று அந்த எழுத்தை உச்சரிக்கிறோமோ அதே ஸ்டைல தான் இங்க யாழையும் நாங்க உச்சரிக்கணும். யாழை மட்டும் பியோ என்று பட்டும் மேலோட்டமா பட்டும் படாமலும் போறதுங்கிறது பிழை. சத்துக்குரிய உச்சரிப்பு என்ன? ஏ என்று சொல்ல நேரம் உச்சரிக்கிறதும் என்ன செய்யறோம்? என்ற நாக்க மேலுக்கு தூக்கி மேல அன்னத்துல பட வச்சு ஏ பட்டுறது போல பட்டுண்டா மேல பட்டு கொண்டிருக்கல நாவினுடைய நடுப்பகுதி மேல் அன்னத்தை நோக்கி தூக்கப்பட்டதாக உச்சரிக்கப்பட்டது ஏ. அப்ப அந்த உச்சரிப்புல சத்துக்குரிய உச்சரிப்பு என்ன செய்யணும்? அந்த இடத்துல நாங்க ரெண்டு வரணும். அப்ப சரி பிக் சார். யூ என்றா தான் அந்த இடத்துல எங்களோட சத்துக்கு முழுமையான உச்சரிப்பை கொடுத்து நாங்க அந்த இடத்துல நின்று வருவோம். அது விளங்குதா இப்ப? ஓ சார். ஓதுங்க. وزرابي مبثوثة. இதுக்கு பின்னால எங்க சத்துல யாழ் சத்து வந்தாலும் இந்த உச்சரிப்பு மறக்கப்படாதான். ரெண்டாவது ولا يوثق وثاقه أحد. good. இதோட உங்களோட சாட பாட முழுமையா முடிஞ்சுக்குது. அடுத்த பாடத்துக்கு புதிய எழுத்துக்கு நான் நேரடியாக போக சொல்லலாம். ஆனா இந்த எழுத்துல வந்த பிரச்சனைகளை கூட கேட்டு உங்களோட ப்ராக்டிஸ்ல கூட்டிக்கோங்களா. சரி சார். சரி.